நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேருந்தே அப்பப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கிறது விட்டு விட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது. அந்த நிகழ்ச்சி தொடங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நேரலை அப்படிங்கிறது பெரும்பான்மையான ஒரு சில ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காட்ட மறுத்தாலும் ஒரு சில ஊடகங்கள் காமிச்சாலும், YouTubeல அவைலபிளா இருந்துச்சு. எனி டைம். ஓகேங்களா? நம்ம வீட்ல இருக்கிறவங்க வீட்ல டிவி பார்க்கலாம். வீட்ல இல்லாம வெளியில ஒர்க்ல இருக்கிறவங்க, அதே மாரி வெளியில கொஞ்சம் தங்கி இருக்கிறவங்க, இவங்கலாம் வந்து ஃபோன்ல பார்த்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது, அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது, சாயங்காலம் 4 மணிக்கு அவங்க காட்டும் பொழுது, முற்பகுதியில மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் இருந்தாங்க. பின்னாடி ஏகப்பட்ட சேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலியா இருந்துச்சு. நான் பார்க்கும்பொழுது, என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி மாநாடு போட்டிருக்கிறாரு அண்ணன். ஆனா கூட்டம் இவ்வளோ கம்மியா வந்திருக்குது. எப்புட்றா வருது? மக்கள்லாம் இந்த மாரி பண்ணிப்புட்டாங்களே! ஒருவேள வந்துட்டு இருப்பாங்களா கூட இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 5 ஆச்சு, 5:15 ஆச்சு, 5:30 ஆனுச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில பார்த்தா, ஜிகு 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 ஜிகுன்னு கூட்டம். எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். பரவால்ல. இவ்வளோ பேர் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள்னா இவங்க தான். கடைசி நேரத்தில கூட வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு, மக்களுக்கோசரமான மாநாடு. மக்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சீமான் அண்ணன் வந்து பேசுறாரு. அப்படி அவரு பேசும்பொழுது ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இப்ப எப்படி நம்ம அர்ஜுன் சார் நடிச்ச முதல்வன் அப்படிங்கிற படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணக்கூடியதுல லைவ் டெலிகாஸ்ட்டா காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் முதல்வரா அர்ஜுன் பண்ணக்கூடியத லைவ் டெலிகாஸ்ட் கொண்டுவாங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்ல ரகுவரன்ல இருந்து அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இருந்து எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாரி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுல சீமான் அண்ணா பேசுனத தமிழகத்தினுடைய நிகழ்கால அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட, பெரும்பான்மையான பிரபலங்கள் உட்பட, உலகத் தமிழர்கள் உட்பட அனைவருமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாய்ங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/4 மணி நேரத்துக்கு மேல சீமான் அண்ணா பேசியிருக்கிறாரு. அப்படி பேசும்பொழுது ஒரு இடத்துல கூட துண்டு சீட்ட வச்சு அவர் பேசவே கிடையாது. ஒரு இடத்துல கூட துண்டு சீட்டு அப்படிங்கிறத வச்சு அவர் பேசவே கிடையாது. துண்டு சீட்டு இல்லாமலே பேசுறாரு. 1 மணி நேரம் பேசுறாரு, 2 மணி நேரம் பேசுறாரு, 2 1/4 மணி நேரம் பேசுறாரு. வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்னமோ 1/2 மணி நேரம் தான். அனைவரையுமே 234 தொகுதியில இருக்கிறவங்களையுமே பேர் அறிவிச்சுட்டாரு. அப்புறமேட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்னுமே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்குது. என்ன சொல்றாரு? ஸ்டாலின் கூட இந்த மாரி சொன்னது கிடையாது. எடப்பாடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் அண்ணா. அவரு சொல்லுவாரா? அவரும் சொல்ல மாட்டாரு. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் ஆட்சிக்கு வந்த வாட்டி மருத்துவத்தோடைய தரத்த நான் உயர்த்துனேன். எப்படி உயர்த்துறேன்? எம்எல்ஏவா இருந்தாலும், எம்பியா இருந்தாலும், அரசாங்க பணியில இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், யாரா இருந்தாலும், உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில தான் போய் மருத்துவம் பார்க்கணும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், உங்க பிள்ளைங்கள அரசு சம்மந்தப்பட்டு சம்பளம் வாங்குனாலே, ஒரு கிளர்க்ல இருந்து ஒரு முதலமைச்சர் வரைக்கும் அவங்க பிள்ளைங்கள கொண்டுட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாரி திரு ஸ்டாலின் ஐயாவோ, எடப்பாடி ஐயாவோ யாராச்சும் பேசியிருக்கிறாங்களா? இல்ல அப்படிதான் பேசுவாங்களா? இவங்க மருத்துவத்துறை சார்ந்த ஒரு விஷயம் பேசுறதுன்னா என்ன பேசுவாங்க? நாங்க வந்து டெல்லியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுட்டு வருவோம்பாங்க. நாங்க வந்து உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை கட்டி குடுக்குறோம்பாங்க. உலகம் தரம் வாய்ந்த மருத்துவ கல்லூரி கட்டி தரோம்பாங்க. வெளிநாட்டு மாணவர்கள் இங்க வந்து படிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, நம்ப மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலா பண்ணி தரேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா சீமான் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. இந்த தடவை என் ஓட்டு சீமான் அண்ணாவுக்கு தான். எங்க வூட்ல மொத்தம் 4 ஓட்டு இருக்குது. 4 ஓட்டுமே சீமான் அண்ணாவுக்கு மட்டும் தான். 4 ஓட்டு இருக்குது. 4 ஓட்டுமே சீமான் அண்ணாவுக்கு தான். எங்க தங்கச்சிக்கு ஓட்டு மட்டும் விஜய்க்கு. நடிகர் விஜய் அண்ணாவுக்கு. ஏன்னா எங்க தங்கச்சி இப்ப தான் 4வது படிச்சுட்டு இருக்குது. எங்க தங்கச்சி சொல்லிருச்சு இப்பயே, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு. சரி கண்ணு போட்டுக்கோன்ட்டேன். இப்ப யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறது அவங்க தனிநபர் விருப்பம். நாம அத யாரையும் தடுக்கக்கூடாது. எங்க தங்கச்சி 4வது படிக்குதுங்கிறதுனால, எங்க தங்கச்சி விருப்பப்படுது. நான் பெருசா ஓட்டு போடுவேண்ணா விஜய்க்குன்னுச்சு. சரி கண்ணு, போட்டுக்கோ கண்ணு அப்படின்னாச்சு. நாம என்ன சொல்ல முடியும்? 4வது படிக்கிற பிள்ளை ஆசைப்படுது ஓட்டு போடணுன்ட்டு. நாம தடுக்க முடியும்? தடுக்க முடியாது இல்லையா?